கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக கண்மணி வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலா கண்மணிக்கு பிங்க் கலரில் ஒரு saree எடுத்து கொடுத்துருப்பாங்க. கண்மணி சாரியை கட்டிட்டு வரத்துக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா அன்போட அண்ணி அன்போட தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்மணியை பற்றி ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அவளுக்குலாம் என்ன saree கட்டுறது, அவள் தான் saree கட்டினா எங்கே நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்மணியோட அத்தை பார்த்திங்கன்னா கண்மணிக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்லாம் எங்கேயாவது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு கண்மணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் saree கட்டிட்டு வருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மேட்சிங்காக அன்பும் வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. உடனே இதை பார்த்த வெண்ணிலா, என்ன கண்மணி நான் கொடுத்த சாரியை கட்டாமல் இதை கட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுவும் புது சாரி தான் வெண்ணிலா, அவர் ஆசையாக வாங்கி கொடுத்தாரு, ரொம்ப நல்லா இருக்குல்ல, நான் கூட இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன், அவர் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காருல, நீ கொடுத்த சாரியை நான் இன்னொரு நாள் கட்டுறேன் வெண்ணிலான்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லுவாங்க. இதை கேட்ட வெண்ணிலாக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகும். ச்சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான்லாம் சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க. ஆனால் கண்மணியும் அன்பையும் பார்த்திங்க அப்படின்னா யாருமே என்ன நினச்சாலும் பிரிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோட நடக்க போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.